ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த காஞ்ச சுண்டக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அதையுமே நல்லா தாளித்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியோட ஃபஸ்ட்டு தண்ணி, அதுக்கப்புறம் 2-3 வாட்டி அந்த புளியை நம்ம கரைச்சி தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணணும். அண்ட் அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வாட்டரில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆகிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு அந்த திக்னஸ் வரும்போது நம்ம அப்பப்போ தண்ணி ஊற்றி உப்பையுமே சரி பார்த்துட்டு ஒன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% ரெடி ஆகும்போது நம்ம தாளித்து வச்சிட்ருக்கோம்ல அந்த துவரம் பருப்பு, மற்ற காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அந்த கலவையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்து வத்திட்டே இருக்கும்போது ஃபைனலாக ஒன்ஸ் ரெடின்னு சொல்லும்போது இந்த சுண்டக்காய் வத்தலை நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம செஞ்ச சுண்டக்காய் வத்த குழம்பு இப்படி தான் செஞ்சோம்.